சீமானே விஜயை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இவர் ஏன் பேசுறாரு? என்கிட்ட எங்க அண்ணன் சொல்லலையே, போட்டு புழக்க சொல்லியிருக்காரு. போட்டு புலடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் புழக்கிறேன். எங்க அண்ணன் சொன்னா ஜெய்வேன். 10 பேரை ஏமாத்தினாரு. 10 பேரை சீமா அவர் வந்து ஏமாத்திருக்காரு. அவன் எதை பத்தி கேட்டாலும் பேசுவாங்க. ஹிட்லரை பத்தி கேட்டா பேசுவான். முசோலினியை பத்தி முசோலினியை பொறுத்தளவுல அவரை பாத்தீங்கன்னா அவர் என்னுடைய நீண்ட கால நண்பரு. அவர் விஜய பேசாத பண்ண பேச போறது இல்ல. நீ பேர் சீமான் காலில் விழு, சாட்டை பேசணும் அவர் காலில் விழு, அவர்கிட்ட போய் சொல்லு. அவர் சொன்னா நான் கேட்பேன். அவர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து காலில் ஒரு புண்ணு இருந்துச்சு. அப்பதான் நான் கொண்டு போய் உனக்கு மருந்து வாங்கி கொடுத்தோம்மா. ஹிட்லரை பத்தி பேசினா பேசுவான். நான் இவர் அவருக்கு வேலை பார்க்கிறாரு, இவர் அவருக்கு வேலை பார்க்கிறாரு, இவர் இவருக்கு வேலை பார்க்கிறாரு. என்னுடைய விசுவாசம் அண்ணன் சீமானுக்கு தான். கேப்டன் முல்லர் என்ன இவர் கிளாஸ்மேட் மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். பொன்பரப்பி தமிழரசன் பத்தி கேட்டா அவருக்கு பொன்பரப்பி தமிழரசன் நான் தான் மோர் வாங்கி கொடுத்தோம்மா. நீ யாரு வேணாலும் கிரெடிட் எடுத்துக்கோ, நீ யாரு வேணாலும் என் வீடியோ பரப்பிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் அண்ணன் சீமானுக்கு தான் கட்டுவிட்டு இருப்பேன். அடிபணிவதும் அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அஞ்சுவதும் அடிபணிவதும் அண்ணன் ஒருவனுக்கு. இங்கிட்டு பாத்தீங்கன்னா வீரப்பனாரை பத்தி பேசினா வீரப்பனை பத்தி காட்டுக்குள்ள போகும்போது அவருக்கு அட்டைப்பூச்சி கடிச்சிருச்சு. அப்ப நான் தான் ஆயின்மெண்ட் வாங்கி கொடுத்தோம்மா. காமராஜரை பத்தி பேசினா காமராஜர் வீட்டுக்கு ஏத்து விடுதான் என் வீடுமா. முத்துராமலிங்க பத்தி பேசினா அதை பத்தி பேசுவான். யாரை பத்தி கேட்டாலும் 1 மணி நேரம் சளைக்காம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பிரச்சனை. ஆனா பேசுறது அத்தனையும் போய்